மோஸ்ட் ஆஃப் த டைம் VirtualBox இன்ஸ்டால் பண்ணிட்டு Kali Linux இன்ஸ்டால் பண்ணுவாங்க. அப்படி இன்ஸ்டால் பண்ணுறப்போ சிலருக்கு GUI ஒர்க் ஆகாமல் இருக்கும். அந்த ப்ராப்ளமை எப்படி சிம்பிளாக ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். வியூவர்ஸோட ரெஃபரன்ஸ்க்காக எல்லா சோர்ஸும் PDF வியூவர் லிங்க் பண்ணியிருக்கேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அண்ட் கன்சிடர் சப்ஸ்கிரைபிங் டு த சேனல் ப்ளீஸ். கண்டிப்பாக உங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் என்னை மோட்டிவேட் பண்ணும். Kali Linux 2020 Black screen issue after loading GRUB. இனிஷியலாக GRUB லோட் ஆன பிறகு Kali Linux OS பூட் ஆகும். அந்த சமயத்தில் யூசர் க்ரெடென்ஷியல்ஸ் கொடுத்துட்டு என்ட்ரு தட்டுறப்போ GUI லோட் ஆகாமல் சிலருக்கு பிளாக் ஸ்க்ரீனாக இருக்கும். நான் அந்த இஷ்யூவை ஃபேஸ் பண்ணப்போ எப்படி சிம்பிளாக ஃபிக்ஸ் பண்ணுன்னு பார்ப்போம். VirtualBox மேனேஜரை க்ளோஸ் பண்ணாமல் VirtualBoxை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒன்ஸ் அகெயின் Kali Linuxை ஸ்டார்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் Kali Linux அட்வான்ஸ் ஆப்ஷன் மூலமாக Kali Linux ரெக்கவரி மோடை சூஸ் பண்ணணும். அப்புறம் லாகின் அண்ட் பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணிவிட்டு ரூட் யூஸரை சூஸ் பண்ணிக்கணும். தென் apt டைரக்டரிக்குள்ளே இருக்கிற sources.list ஃபைலை எடிட் பண்ணணும். நான் எடிட் பண்ணுறதுக்கு nano யூஸ் பண்ணேன். தென் அந்த ஃபைலில் 2 லைனை மட்டும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணணும். இதை வச்சு தான் நம்ம ரெப்போவை அப்டேட் பண்ண போகிறோம். அந்த 2 லைன் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. சேவ் பண்ண பிறகு sudo apt-get அப்டேட் யூஸ் பண்ணி அப்டேட் பண்ணிக்கணும். தென் GDM3 அப்படிங்கிற GUIயை இன்ஸ்டால் பண்ணணும். இதுக்கான கமெண்ட்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஒன்ஸ் GDM3 GUI இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சோடனே Kali Linuxை ரீபூட் பண்ணணும். தென் உங்களுக்கு Kali Linux GUI ஆப்ஷன் எனேபிள் ஆகியிருக்கும். மறுபடியும் கூடிய சீக்கிரம் நெக்ஸ்ட் இஷ்யூ ஃபிக்ஸிங் டிஸ்கஷனில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் உங்கள் நண்பன் ஆல்டோ.